அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் சீமான் அண்ணா அவர்களை பற்றி பேசின விடயம் இப்ப காட்டு தீயா பல இடங்கள்ல போய்கொண்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு பல பேர், பல தமிழர்கள், உலக தமிழர்கள் வாழ்த்துக்கள் டாக்டர், வாழ்த்துக்கள் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அப்படின்ற ரீதியில அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய உண்மையான அந்த மானமுள்ள தமிழன், வீர தமிழன், இல்ல உண்மையான மனிதனோட அந்த வார்த்தைகள், அந்த குரல்களுக்கு பல உலக தமிழர்கள், உண்மையான மனிதர்கள், மொழிதாட்டி பல பேர் வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு 2, 3, 4, 5 பேர் இவர் எப்படி பேசலாம் அப்படின்ற ரீதியில சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாங்க அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களிடத்துல இருந்திருந்தா இதை விட மிகவும் நம்ம சீமான கிழித்திருப்போம், அந்த அளவுக்கு சீமான் கொடூரமான செயல்கள் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு அப்படின்ற ரீதியில பல மக்கள் அப்படியான விடயங்களையும் சொல்லி கொண்டிருக்காங்க. அந்த ரீதியில நான் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய சமீபத்துல இப்ப இன்று பாராளுமன்றத்துல பேசின அவர் பேசின விடயங்கள், அதுக்கு மக்கள், தமிழ் பேசுற உறவுகள் அவங்க சொல்றது என்ன அப்படின்றது. அதே நேரத்துல சீமான் அவர்களுடைய ஒரு கொடூர முகம் வெளியில அது கிழிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதனாலேயே இப்ப அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய வார்த்தை எண்ணம் மட்டும் இல்ல, பல தமிழர்களோட அந்த கோபமும் சீமான் மேல இதுதான். ஏன்னா சீமான் அவர்கள் ஒரு தமிழ் மக்களுக்கு நடந்த ஒரு விடயத்தை வச்சு தான் வளர்ந்திருக்காரு, தான் சொத்து சேர்த்திருக்காரு, தான் தின்னு கொண்டிருக்காரே தவிர இன்னொருத்தனை சாப்பிட வைக்கணும், இன்னொருத்தனை வாழ வைக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை. அப்ப மானமுள்ள எந்த தமிழனா இருந்தாலும், தமிழனை விடுங்க, எந்த மனிதனா இருந்தாலும் அந்த கோபம் வரத்தான் செய்யும். சரிங்களா? அந்த கோபம் வராட்டாதான் தப்பு. அப்ப அந்த ரீதியில அது ஒரு விடயம். ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் போய்கொண்டிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்ப சிஎம் விஜய் அண்ணா அவர்களை பற்றி சீமான் அவர்களுடைய அந்த நச்சு கக்கிற விதம், அதாவது அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறன்னு தெரியாமத்தான் நீ சிஎம் ஆனியா அப்படின்றதுல நான் வந்திருந்தா யாரையும் விட்டுருக்க மாட்டேன்னு. எனக்கு இது மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. என்னன்னா, ஒரு பரீட்சையில 100க்கு 100 எடுத்தவனை பார்த்து 100க்கு 0 எடுத்தவன் அட்வைஸ் பண்ணா எப்படி இருக்கு? அடே, உன்னை மக்கள் மதிக்கலடா, உனக்கு மக்கள் ஓட் போடலடா, நீ 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 0டா, 0டான்ற மாதிரி ஒரு 75 வயசு ஐயா அவர்கள் சீமான் அண்ணாக்கு சொல்லி கொண்டிருந்தாங்க. உனக்கு ஒரு 0 ஓட்டே வரல, மக்கள் உன்ன குப்பையில போட்டுட்டாங்க தம்பி சீமானே. அவர் சொன்னதை நான் சொல்றேன், அது உனக்கு மண்டையில் ஏறுதா இல்லையான்னு தெரியல அப்படின்றது அவங்க சொல்றாங்க. சரி, அப்ப நானும் என்னுடைய கருத்தை சீமான் அண்ணாக்கு சொல்லிடுவோமே அப்படின்றது. அடுத்தது இந்த விஜய் அவர்களை, சிஎம் விஜய் அவர்களை மதிப்புக்குரிய நாமல் ராஜபக்ச சார் அவர்கள் அவங்க தான் வாழ்த்தினாங்க அப்படின்ற ரீதியில சொல்லியிருந்தாங்க. அவங்க மட்டும் வாழ்த்தியல, பல தலைவர்கள் வாழ்த்தியிருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான ஒரு நபரும் வாழ்த்தியிருக்காரு. இந்த உண்மை பல தளபதி ரசிகர்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். அப்ப அந்த சீமான் அண்ணாவோட அந்த மேனிப்புலேஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு நான் முடிஞ்ச ஒரு உண்மையை சொல்றேன். 10 பேராவது பாப்பீங்கல்ல, அந்த 10 பேர் இன்னொரு 10 பேருக்கு சொல்வீங்கல்ல, அதற்காக நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை கேளுங்க, சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு இதெல்லாம் கேட்க பிடிக்காது, லைக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. என்னோட 5 வருஷ ரிவ்யூல எல்லாம் நான் கேட்டதே இல்லை. பட் இப்பதான் ஏதோ இது கொஞ்சம் தேவையான டாபிக் இல்லை, அப்ப நம்ம ஏதோ பயனுள்ளதை பண்றோம் இல்லை, அதனால இந்த லைக் போட்டா இன்னொரு 10 பேருக்கு போகுமில்ல, அதனாலதான் கேட்கிறேன். அதே நேரத்துல சீமான் அண்ணா 17 வருஷமா அடுத்தவன் காசுல தின்னதை வச்சு பார்க்கக்குள்ள இப்ப மக்கள் பேசுறாங்க, தின்னது, கார் வாங்கினது, வீடு கட்டினது, சீரும் சிறப்புமா அவருடைய சொந்த பந்தங்கள், அவருடைய அக்கா பையனை அமெரிக்கன் காலேஜில் படிக்க வைக்கிறது, அப்புறம் அவருடைய தம்பிகள், அப்ப அவங்களுடைய சொகுசு வாழ்க்கையெல்லாம் பார்க்கக்குள்ள லைக் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லைல்ல. அதுவே எனக்கு கொஞ்சம் இதாக தான் கிடக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முடியா இருக்கட்டும், மூஞ்சியா இதா இருக்கட்டும், இல்ல மேக்கப் போட்டுட்டு இந்த வீடியோக்கு முன்னுக்கு பாக்குறது அது முக்கியம் இல்லை. நம்ம என்ன கருத்தை சொல்றோம், அந்த கருத்துக்கு நம்ம வீடியோ பார்க்க வர்ற மக்கள் அவங்க தான் தேவையை தவிர, நம்ம எப்படி இருக்கோம், சோப்பா இருப்போமா, கருப்பா இருக்குமா, இல்ல மூடி வாரி இருக்குமா, அது முக்கியம் இல்லை. கருத்து கரெக்டா சொல்றோமா, அதுக்கு வர்ற மக்கள் தான் என்னுடைய டார்கெட். சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய இன்றைய பாராளுமன்ற உரை அனைத்து உலக தமிழர்களோட எண்ணங்கள், கருத்துக்கள். சீமான் அப்படின்றவர் புலம்பெயர்ந்த உறவுகள் காசுல வளர்ந்து சொத்து சேர்த்து நல்லா சாப்பிட்டு நகைகள் சொத்துக்கள் எல்லாம் வாங்கி
அவங்க ஒரு புலம்பெயர்ந்த உறவுகள் அப்படின்னைக்குள்ள ஒரு நாளைக்கு 6-5 வேலை பார்ப்பாங்க. குளிர்ல, மழையில, பனியில, சொந்தங்கள் பந்தங்களை விட்டு. அப்ப அதுல பாதி இவருக்கு தான் 17 வருடங்களா போய்கொண்டே இருக்கு. இவருடைய வளர்ச்சியை பார்த்தாலே தெரியும். நேத்து வந்து இறங்கினார் ஷோல. அவ்வளவு பெரிய பெரிய கார்கள், ஒரு காரோட வெளியே கேட்டாலே தலை சுத்துது. எல்லாமே அதே மாதிரி கார்கள், சொந்த பந்தங்களோட வந்து இறங்குறாரு. அத்தனை மக்களுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மணித்தேலம் 35 மணித்தேலங்களுக்கு முதல் ஒரு 20% வந்துட்டாங்க. அங்க தூங்கி சாப்பாடு இல்லாம இருக்காங்க. அண்ணன் அப்படியே வாராரு, அந்த ஷோவுக்கு கதாநாயகன் மாதிரி அப்படியே வாராரு. அது என்ன நிகழ்ச்சின்னு அவர் மறந்துட்டார் போல இருக்கு. எதுக்காக அந்த நிகழ்ச்சி எடுக்க போறேன்னு மறந்துட்டார் போல இருக்கு. அவ்வளவு பந்தா யார்கிட்ட காசுல பண்ணா, வெளிநாட்டுக்கு அவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்த காசுல இவர் வந்து இப்படி பந்தாலாம் பண்றாரு. சரி, வந்து அங்க பேச வேண்டியதை பேசினாருன்னா இல்ல. பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு தாய் தந்தையே அந்த ஒரு விடயத்துல இழந்து போட்டு, நாங்கள் செத்து போறோம், நீ படி மகனேன்னு ஒரு தாயின் தந்தையும் ஒரு பிள்ளைய பார்த்து சொல்லக்குள்ள, அந்த பிள்ளை படிச்சு வைத்தியராகி இன்று அங்க இருக்கிற மக்களால பாராளுமன்ற உறுப்பினராக இது வரைக்குமே எந்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழருக்கு பண்ணாத பதவி எங்களை பண்ணது மிஸ்டர் கிரேட் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள். பாராளுமன்றத்தில் ஒழிக்க முடியாத பெயர்களை எல்லாம் பேச வச்சது, பேசிக்கொண்டிருப்பது அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள். இந்த விடயங்களை பேசலாமா வேணாமான்னு இருந்தவர்களை கூட, பல அரசியல் தலைவர்களை கூட, தமிழ்ல இருக்கிறவங்களை சொல்றேன், சரி அர்ஜுனா ராமநாதன் சார் பேசுறாங்களேன்னு போட்டு பிடித்தோ பிடிக்காமலோ இவர் பேசுறாரே நாங்களும் பேசணும்னு பேச வச்சது யார் அப்படின்னா இந்த கிரேட் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள். சீமானண்ணா தன்னுடைய வயிற்ற பெருமிச்சாரு. நல்லா பாருங்க, ஒவ்வொரு வருடமுமே சீமானண்ணாவால மாற்றங்கள் ஏற்படுதா இல்லையான்னு தெரியல, அவருடைய தோற்றங்கள் மாறுது. சீமானண்ணாவோட பல பேரோட வாழ்க்கையோட வீடுகள், கட்டமைப்புகள், படிப்புகள் மாறுதான்னா அது தெரியாது, அது எனக்கு தெரிஞ்சு மாறவே இல்லை. ஆனா சீமானண்ணாவோட வீடுகளும் சொத்துக்களும் காடிகளும் நகைகளும் கட்டிடங்களும் கார்களும் அவருக்கான அந்த பெரிய பந்தாக்களும் அவருடைய நிகழ்ச்சிக்கான பிரம்மாண்டங்களும் அதுதான் வந்து அதிகரிக்கிறதே தவிர அந்த மக்களுக்கு உதவி செய்யுங்க இந்த புலம்பெயர்ந்த உறவுகள் அனுப்புற காசுல மக்களுக்கு ஏதாவது நடக்குது ஆனா இல்ல. சரியா? அப்ப ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து ஒரு 17 வருடங்களுக்கு முதல் நடந்த நிகழ்வுல தாய் தந்தையை தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்காரு. தன்னுடைய தகப்பனார் சொன்ன கடைசி வார்த்தை இப்ப அவருடைய காதுல ஓடிக்கொண்டிருக்கு. அவர் அந்த வார்த்தைகள் இப்ப நான் சொல்லிக்குள்ளேயே பாக்குற எல்லாரோட மனசையும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்குள்ள அந்த இளைஞரோட மனசுல எப்படி இருக்கும், அந்த கோர விடயங்களை ரியல் அனுபவித்த ஒரு இளைஞரை இன்றைய வைத்தியர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இப்ப வரைக்கும் சீமான் 17 வருஷத்துல பண்ணதை விட இப்ப இவர் வந்து எங்கேயோ எவ்வளவோ பண்ணிட்டாரு. சீமான் பேக் காட்டினார், மக்களை ஏமாத்தினாரு, ஆனா இவர் உண்மையா பண்ணி கொண்டிருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி அதுவும் நேற்றைய நாள்ல அந்த நிகழ்வுல அதுவும் யார் கொடுக்கிற காசு புலம்பெயர்ந்த உறவுகள் அவங்க கொடுக்கிற காசுல இந்த ஆள் ஒன்னையும் போடாம அங்க வந்து போட்டு இப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி நாய் அப்புறம் கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல பேசினா மானமுள்ள எந்த தமிழனுக்குமே வந்து கோபம் வரும். அது வராட்டத்தான் அவன் தமிழனே இல்ல, மனிதனே இல்ல. அப்ப அந்த கோபத்தோட வெளிப்பாடு உலகத் தமிழர்கள், நல்ல உலகத் தமிழர்கள், மானமுள்ள வீரமுள்ள உலகத் தமிழர்கள் சீமானை என்னென்ன கேட்க நினைத்தார்களோ அதைத்தான் மதிப்புக்குரிய அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவருடைய அந்த உணர்வுகள், உலக கோடி மக்களோட கருத்துக்களா அவருடைய குரல்கள்ல வெளியில வந்தது. இதுக்குத்தான் உலகத் தமிழர்கள் ஹேட்ஸ் ஆஃப் அர்ஜுனா சார் அப்படிங்கிற மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் பண்றாங்க. சரிங்களா? ஓகே, இது ஒரு விடயம். அடுத்தது முக்கியமான விடயம் என்னன்னா, சீமான் என்ன சொல்றார் அப்படின்னா, நாமல் ராஜபக்ச சார் அவர்கள் தான் வந்து விஜய் அவர்களை ஃபர்ஸ்ட் வாழ்த்துனாங்க அப்படின்னு. சீமான் அண்ணா அவர்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் நான் டைரக்டாவே கேட்கிறேனே, மனசாட்சி படி சொல்லுங்க. நீங்க வந்து தமிழருக்கு இதை பண்றேன் அதை பண்றேன் அந்த போராட்டம் பண்ண இந்த போராட்டம் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, உங்களோட போனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அந்த மெசேஜ்ல இந்த டைமுக்கு நான் பேசுறேன்னுவாங்க. அப்ப இன்னொருத்தா சொல்ற விடயத்தை வச்சு அவன் எழுதுற ஸ்கிரிப்டை வச்சு அவன் அனுப்புற காசை வச்சு தான் நீங்க பண்றீங்க. அப்ப நீங்க ஒரு விடயம் பண்ணிக்குள்ள நீங்க வெயிட் பண்ணணும். இந்த விடயத்துல நான் எப்படி பேசலாம், இப்படி பேசலாமா, அப்படி பேசலாமா. ஏன்னா இன்னொருத்தன் போடுற காசுக்கு தான் நீங்க வேலை செய்யறீங்க. அவன் தான் எல்லாமே பண்றான். நீங்க ஜஸ்ட் ஒரு கீ, ஒரு பொம்மை, அது கூட இல்லை. ஆனா மீதி எல்லாருமே அவங்களோட காசுலையும் சுய புத்திலையும் இயங்குறாங்க. அப்ப சில பேரோட டைம் வேறுபடும் ஒரு விடயம் பண்ணைக்குள்ள. அப்போ ஒருத்தங்க அதுவும் இந்தியா தமிழ்நாடு அப்படின்றக்குள்ள, அதுவும் விஜய் அப்படின்னு வரைக்குள்ள பல பேருக்கு தெரியும், அதுவும் ஏசியால பல பேருக்கு தெரியும். அதுலயும் இந்த தமிழ்நாட்டில் நடந்த அரசியல்ன்றது
ஐபிஎல் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு எங்கேயோ போச்சு. ஐபிஎல் சுத்தமாவே மறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சிஎம் விஜய் அவர்களுடைய தாக்கம், டிவிகே விஜய் அவர்களுடைய தாக்கம் அவ்வளவு சுனாமி மாதிரி இருந்தது. சரியா? அப்ப எல்லாருமே நுண்ணிப்பா கவனிச்சாங்க. அப்ப அந்த டைம்ல நாமல் ராஜபக்சே சார் அவர்கள் விஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய ஜனாதிபதி, இலங்கை ஜனாதிபதி அனுர சார் அவர்கள் அவங்க வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. போய் செக் பண்ணி பாருங்க, ட்விட்டர்ல வேறு பல தலைவர்கள் விஷ் பண்ணியிருக்காங்க. இது என்னவோ சகோதர மொழியில இருக்கிற நாமல் அவர் சார் வரைக்கும் அவங்க மட்டும்தான் விஷ் பண்ணியிருக்க மாதிரி நீங்க ஏன் சொல்றீங்க சீமான் அவர்களே? இன்னொருத்தன் சொன்னா நீங்க செக் பண்ணி பார்க்க மாட்டீங்களா? உங்க வயசு என்ன? உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்குல்ல, அண்ணா அண்ணாண்டி, ஏன் ஏமாத்துறீங்க? அதனாலதான் பூஜ்ஜியமா எடுக்கிறீங்க. இத்தனை வருஷம் இருக்கிறீங்க. அப்ப இந்த ஒரு டைம்ல நீங்க பூஜ்ஜியம் எடுக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரன்றத மக்கள் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு புரியலையா? வெக்கமே இல்லையா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? முட்டை எடுத்து போட்டு சிஎம் ஆனவரை பத்தி நீங்க பேசுறீங்க. பேசலாமா? பேச தகுதி இருக்கா? இல்ல இது நான் கோபத்தில் கேட்கல, நான் தெரியாம கேட்கிறேன். எக்ஸாம்ல 100க்கு 100 எடுத்தவன் எனக்கு ஒரு 0 எடுத்தவன் அட்வைஸ் பண்ணா எப்படி இருக்கும்? இங்க முட்டை பூஜ்ஜியம். அங்க அவர் சிஎம் ஆயிட்டாரு, இங்க முட்டை எடுத்துட்டாரு, இவர் வந்து அவரை கலாய்க்கிறாரா? வெக்கமா இல்ல? இதை பேச எனக்கே வெக்கமா இருக்கு. அப்படின்றதுல பல பேர் சீமான் உங்களை பார்த்து கேட்கிறாங்கன்னா, அப்ப நான் உங்களை அண்ணாண்டு சொல்லக்குள்ள எனக்கும் வெக்கமா கிடக்கு. அண்ணா பதில் இருந்தா சொல்லுங்க. நீங்க எங்க பேச போறீங்க? உங்க பொண்டாட்டின் வாயில வருது சாட்டை, அவரை விட்டு தானே பேச வைப்பீங்க துரைமுருகன் அவர்களை வச்சு. முடிஞ்சா சொல்லுங்கடாப்பா. பூச்சியம் எடுத்தாச்சு இல்ல, முட்டை எடுத்தாச்சு இல்ல, வீட்டுல உட்காருங்கடான்னு வச்சுட்டாங்கல்ல. சில பேர் சொல்றாங்க உங்களை அரசியலை விட்டே போயிருங்கடாப்பா, நீங்க பண்றது ரவுடித்தனண்டா, பேன் பண்ணணும்னு சொல்றாங்க உங்களை. அப்ப உங்களை தூக்கி குப்பையில போட்டுட்டாங்க. டிவிக்கே சிஎம் விஜய் அவர்களை தூக்கி சிம்மாசனத்துல வச்சுட்டாங்க. பட் நீங்க ஆட்டத்திலேயே இல்லை. இப்ப ஆட்டத்துல இருக்கிறது டிவிக்கே டிஎம்கே, அவங்க தான். ஏடிஎம்கே கூட வச்சுக்கலாம், பிஜேபியை கூட வச்சுக்கலாம். உங்களை தூக்கி குப்பையில போட்டாச்சு. நம்ம எப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் வெளிநாட்டுக்காரன் தந்த காசு, அதுல ஒரு ஷோ போட்டுட்டு அந்த ஷோ அந்த நிகழ்ச்சி என்னத்துக்கு பண்றாங்க? எப்படிப்பட்ட நினைவுகள், எப்படிப்பட்ட விடயத்தை பேச வேண்டியது? அங்க வந்து நீ இதை ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அப்படின்றவங்கள நாக்குல நரம்பு இல்லாம உங்க வயசு என்ன, நீ பேசுற பேச்சுகள் என்ன அப்படின்ற நீ பேசுற. இன்னொரு பக்கம் நீ முட்டை பூச்சியம் 100 எடுத்தவனை பத்தி நீ கேவலமா பேசுற. அப்ப நீ யாரு? அதனாலதான் நீ முட்டை எடுக்கிற. இது வந்து பல பேர் சொல்றாங்க சீமான் நான் உங்களை பார்த்து. சரிங்களா? நான் சோறு தின்றேன், நீங்க என்ன தின்றீங்க? ஐ மீன் பீஸா பர்கர் அதுவா? தமிழ்நாட்டில் தமிழ் போட்டு மகன் அமெரிக்கன் கொலிச்சுவேன். யார் காசு நடத்துங்க.